ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. இந்த ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்க் எவால்டு சர்வைவல்னு ஒரு கேமோட ஃபஸ்ட்டு பார்ட் தான் பார்க்க போகிறோம், அதுவும் தமிழில். இப்போ நம்ம இந்த கேமில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதில் அனிமல்ஸ் எல்லாம் டேம் பண்ணி டைனோசர்ஸ் எல்லாம் டேம் பண்ணி எப்படி விளையாடுறது, இந்த ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் இந்த மாதிரி 20 பார்த்துக்கிட்டே எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு யோசனை இருக்கேன். வாங்க கைஸ் கேம்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ கேமுக்குள்ள வந்துட்டோம். இந்த கேமோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, நம்ம குட்டி குட்டி டைனோசர்லேருந்து நம்ம லெவல் ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி குட்டி குட்டி டைனோசர் இப்போ நான் அடிக்கிறேன் பார்த்தீங்களா, இது பேர் டூடு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி டைனோசர்லாம் அடித்தோன்னா அது அன்கான்ஷியஸ் ஆகும். நம்ம அதுக்கு அதோட இன்வென்ட்ரியில் ஃபுட்டு போட்டு நம்ம அதை டேம் பண்ணிக்கலாம். டேம்னா அப்படின்னா நம்மளுக்கு அது மயக்கத்தில் இருக்கும்போது நம்ம சாப்பாடு கொடுத்து அதை நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கலாம். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. இப்போ நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டூடுவை டேம் பண்ணிடலாம். டேம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு டிப்ளமோசாரஸ், கார்போனமிஸ் அந்த மாதிரி நிறைய டைனோசர்ஸ் இருக்குது. அதெல்லாம் டேம் பண்ணி அதுக்கு சேடெல்லாம் செஞ்சு மாட்டி அது மாதிரி சவாரி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ மெயின் விஷயம் அதனால தான் எனக்கு இந்த கேமே பிடிச்சிது. இப்போ இதை டேம் பண்ணி இந்த மாதிரி ஒரு அனிமல் டூடு, இப்போ மேலே பேர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி டூடுன்ற ஒரு அனிமல் டேம் பண்ணி அது இன்வென்ட்ரியில் இந்த மாதிரி தான் ஃபுட் வைக்கணும். இந்த மாதிரி இதுக்கு நிறைய விதமான அனிமல்ஸ் இருக்குது. ஏன்னா சிலதெல்லாம் மீட் சாப்பிடும், சிலது இந்த மாதிரி டூடு கார்போனமிஸ் பேர் வச்சுருக்கிறதெல்லாம் உங்களுக்கே பார்த்தா தெரியும். அதெல்லாம் பெரி இந்த மாதிரி பழம்லாம் சாப்பிடும். சிலது மீட் சாப்பிடும். மீட் சாப்பிட்றது எப்படின்னா, சிலது ராப்டர் டிப்ளமோசாரஸ் அந்த மாதிரி இதெல்லாம் மீட் சாப்பிடும். அப்புறம் இதில் பறவை டைனோசர் பெட்ரோடான்ட்டு இருக்குது, அதையும் டேம் பண்ணுவோம் கூடிய சீக்கிரத்தில். ஒரு 2-3 வீடியோவில் எல்லாம் 2வது வீடியோவில் கூட டேம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ பேக்ரவுண்டில் பாட்டு ஓட விட்டுட்டு கேம் பிளேடிங்கை பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸ்டோன் பிக்காக்ஸ் இந்த கல்லெல்லாம் உடைக்கிறதுக்கு தேவைப்படும், முக்கியமாக இருக்கும். அதனால் இதை தயாரிச்சுக்கிறோம். இது தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம லெவல்லாம் ஏற்ற நிறைய கிராஃப்டிங் அதெல்லாம் காட்டும். நம்ம எழுத்து ஏற்றிக்கலாம், இந்த மாதிரி ஃபுட் ஏற்றிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் எழுத்து ஏற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மரத்தை உடச்சிப்போம். இந்த மரத்தில் இதுக்காகவே மரத்தை உடைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் மாதிரி இருக்குது. அதனால் அதை வச்சு மரத்தை உடைச்சோன்னா மரத்துலேருந்து வுட்டு நிறைய கிடைக்கும். இப்போ நம்ம இதை வச்சு உடைச்சோன்னா ட்ராச் நிறைய கிடைக்கும். இப்போ என்கிராம் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். என்கிராம் பாயிண்ட்ஸ்னால் நம்ம லெவல் ஏற என்கிராம் பாயிண்ட்ஸ்னு கொடுப்பானுங்க. அதை வச்சு நம்ம நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வுட்டன் கிளப்புனா கட்டை. இப்போ அந்த கட்டையை அன்லாக் பண்ணிப்போம். அப்புறம் ஹைடு ஸ்லீப் பெட் அன்லாக் பண்ணிப்போம். இப்போ 3 பாயிண்ட் தான் இருக்குது. அதை வச்சு கேம்ப் ஃபயரையும் அன்லாக் பண்ணிப்போம். இப்போ இந்த வுட்டன் கிளப் ஒன்று செஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி அனிமல்ஸ் இந்த மாதிரி வெளியோட்டமாக டேமேஜ் பண்ணுறதை வச்சு தான் அடிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டோன் பிக்காக்ஸ் அதை வச்சுலாம் அடித்தோன்னா அது செத்து போயிடும். இப்போ நான் இது விஷத்தை கக்குமா, நம்ம சொன்னாலும் டிப்ளமோசாரஸ்னு ஒன்று, அதுதான் இதுக்கு ரா மீட் போட்டால் தான் இது டேம் ஆகும். இதுக்கு பெரிலாம் போடக்கூடாது. அதனால தான் இதுக்கு ரா மீட் போட சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு கார்னிவோரஸு. பேசிக்கலி கார்னிவோரஸ் வரை மீட் மட்டும் தான் சாப்பிட்டோம். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த டூடு எங்கே போ வராதிங்க. இப்போ இதுக்கு மீட் வச்சுருவோம். மீட் 10 மீட் இருக்குது நம்மக்கிட்ட. 10 மீட் வச்சாச்சு. இப்போ வெயிட் பண்ணுவோம் அது டேம் ஆகிற வரைக்கும். இப்போ நம்மளோட டூடு செத்து போயிடுச்சு. ஆனால் நம்மளோட டிப்ளமோசாரஸ் டேம் ஆயிடுச்சு. இதை மேலே நம்மளால் சேடல் போட்டு சவாரி பண்ண முடியாது. ஆனால் இதால் நம்மளுக்கு என்ன ஒரு யூஸ்னால், நம்மளோட கூட்ஸ்லாம் கூட்ஸ்னால் பொருள், நம்மளோட பொருள்லாம் இதால் கேரி பண்ணிவிட்டு நம்ம கூடி எடுத்துகிட்டு வர முடியும்.
இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து முக்கியமாக சாப்பிட்டாகணும். சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம பெரியெல்லாம் கலெக்ட் பண்ணணும். நம்ம வந்து ரா மீட்டை சமைச்சு கூட சாப்பிட்லாம். ரா மீட்டை சமைக்கிறது வந்து கேம்ப் ஃபயர் வைக்கணும். கேம்ப் ஃபயர் வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேஸ் கட்டணும். பேஸ்னால் வீடு அதான். இப்போ வந்து எனக்கு ட்ராஷ் ஃபவுண்டேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவல் அன்லாக் ஆகும். அது அன்லாக் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த ட்ராஷ் ஃபவுண்டேஷன் வச்சு நான் ஒரு பில்டிங் அதான் வீடு கட்டி, அந்த வீடில் வந்து என் பொருள் அதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வச்சு ஒரு கேம்ப் ஃபயர் கட்டி, அந்த கேம்ப் ஃபயர் வந்து இந்த ரா மீட்டை போட்டு அதில் வந்து நம்ம ட்ராச் அப்படி இல்லைனா உட்டை போட்டு அதான் அந்த இதுவை குக் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பெரிய தான் கலெக்ட் பண்ணி சாப்பிட்ணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த டூடுவெல்லாம் அடித்து நம்ம டிப்ளமோசாரஸ்க்கான தேவையான அந்த மீட்டெல்லாம் எடுத்துப்போம் இதுக்கிட்டேருந்து. இப்போ வந்து நம்மளுக்கு மறுபடியும் லெவலப் காட்டுது. இந்த லெவலப்லேயும் நம்ம வந்து ஹெல்த்தை ஏற்றிப்போம். ஏன்னா ஹெல்த்து தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஹெல்த் இல்லாமல் போய் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் வந்து ஹெல்த் ஏற்றிப்போம். இப்போ வந்து நம்ம ஹைடை யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸு தான் எடுக்க போகிறோம். ட்ரெஸ்ஸுனால் என்ன சொல்கிறது, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம ட்ரெஸ்ஸுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிக்கின் ஆர்மரு, அப்புறம் ஃப்ளேக் ஆர்மர், அந்த மாதிரி நிறைய ஆர்மர்லாம் தயாரிச்சோன்னா நம்மளோட ஹெல்த்தை விட டைனோசர் அடிக்கும்போது அதோட கொஞ்சம் ஹெல்த்து கொடுக்கும். இப்போ அந்த ட்ரெஸ்ஸு செய்கிறதுக்கு ஃபைபர் தான் வேணும். இப்போ ஃபைபர் தேவையான அளவுக்கு இல்லை. அதனால் ஃபைபர் வந்து இப்போது செடியிலேருந்து கலெக்ட் பண்ணலாம். ஃபைபரை இப்போ கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைபரை கலெக்ட் பண்ணியாச்சு. ஃபைபரில் ஒரு ட்ரெஸ்ஸை செஞ்சு போட்டுப்போம். இப்போ நம்ம ஒரு இடத்த பார்த்து வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து கேம்ப் ஃபயரும் ஸ்லீப்பிங் பெட்டும் வச்சு தூங்க போகிறோம். தூங்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சிக்கலாம். வாங்க இப்போ கேம்ப் ஃபயர் மேக் பண்ணிவிட்டு வரலாம். இப்போ கேம்ப் ஃபயர் மேக் பண்ணியாச்சு. இதை வந்து வைக்கிறதுக்கு ஒரு சரியான ப்ளேஸ் பார்த்து வச்சாச்சு. இப்போ வந்து ஹைடு ஸ்லீப் பேக்கும் வைக்கணும். இப்போ வந்து ஹைடு ஸ்லீப் பேக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஹைட் ஸ்லீப் பேக்கை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேம்ப் ஃபயரில் வந்து ரா மீட்டை குக்குடு மீட் ஆக்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து லெவல் பண்ணுறேன். லெவலப் ஆகுது. லெவலப்பில் வந்து கிராஃப்டிங் ஸ்பீடு ஏற்றலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராஃப்டிங் ஸ்பீடு இருந்தால் தான் நம்ம செய்கிறதும் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து கிராஃப்டிங் ஸ்பீடை அன்லாக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல் ஏறினதுக்கப்புறம் இந்த ரூஃபு சைடு வாலு ட்ராச் இப்போ வந்து ஸ்லிங் ஷாட்டு, மோர் பிஸ்டலு, அப்புறம் வந்து மோர் அண்ட் பிஸ்டலு, அது எனக்கு வாயில் வரல, ஸ்டோரேஜ் பாக்ஸு, அப்புறம் வந்து நார்கோட்டிக்கு இதெல்லாம் அன்லாக் பண்ணிப்போம். இப்போ நம்ம வச்ச ரா மீட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இப்போ அதனால் அதை ஈட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீப் ஹைட் பேக்கில் ஸ்லீப் பண்ணிடுவோம். அதுதான் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்து ஆர்க் கேமோட பார்ட் 1 தான். இப்போ பார்ட் 2ல் வந்து நம்ம என்னென்ன அனிமல்லாம் டைனோசர்லாம் டேம் பண்ண போகிறோம்னு தெரியாது. நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி அப்புறம் பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.